ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கை கால் வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. மட்டன் எலும்போட 20 பல்லு சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், அரிசி கழுவின தண்ணி. கட்டாயமாக இந்த தண்ணி யூஸ் பண்ணுங்க. இதெல்லாம் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கும்போது எந்த அளவுக்கு தண்ணி தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 1/2 டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகும்போது உப்பு போட தேவையில்லைங்க. இந்த குழம்புக்கு தேவையான மருந்து பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். அது நல்லா வானொலி சூட்லேயும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் அது ஒரு 5-6, வரமிளகாய் ஒரு 5-6 எடுத்துக்கலாம். 2 ஏலக்காய். இதில் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதனால் முதல்ல இது நல்லா சூட்டில் போட்டுக்கோங்க. 4 துண்டு பட்டை அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். எல்லா அசைவ உணவுகளுக்கும் சேர்க்குற அதே இன்க்ரீடியன்ட்ஸ் தான். 5-6 கிராம்பு துண்டு, ஒரு ஸ்டார் அனைஸ் அதுவும் சேர்த்திக்கலாம். இப்போ குருமிளகு சும்மா இந்த அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல நாள்பட்ட வலி இருந்தாலும் குணமாகும். இது சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி இருந்தாலும் சரியாகும். அதை விட மெயினாக எலும்புகளுக்கு பலம் கொடுக்கும். மட்டன் எலும்பு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா தலையெலும்பு, நெஞ்செலும்பு எல்லாமே சேர்ந்து கலந்து கொடுப்பாங்க. ஓகே, இப்போது இந்த அளவுக்கு சோம்பு, சீரகம் 2 கலந்து போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு 2 கலந்து போட்டுக்கலாம். இதோட நெடி நல்லா வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் விட வேண்டாம். இது ஹை ஃப்ளேமில் வச்சு கூட நீங்கள் வறுத்துக்கலாம். எப்போ நீங்கள் சீரகம் போடுறீங்களோ அந்த டைம் ஃப்ளேம் கம்மி பண்ணிடுங்க. இப்போ கசகசா நம்ம 1/2 ஸ்பூன் பக்கம் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரையாக எல்லாம் வறுத்து கூல் பண்ணுறதுக்கு விட்டுறணும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி இதெல்லாம் இஞ்சி வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 பல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் எவ்வளோ நீங்கள் போட்டுக்கிட்டாலும் பரவாயில்லை. அந்த மாதிரி போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை தட்டி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறனால அடிக்கடி உணவு வகையில் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி எலும்பு சாறு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கும். குழந்தைங்க ஆடி ஓடி விளையாடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. 5-6 விசில் வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் உப்பு போட்டிருந்தீங்க, உப்பு அதிகமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா வேகாது, விரைச்சிட்ருக்கோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் நம்ம பேஸ்ட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா இது கூட கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ இது வரைக்குமே நம்ம எந்த உப்புமே போடல. உப்பு எதுவுமே இப்போ போட வேண்டாம். இப்போ நம்ம எல்லாம் அந்த மசாலா, ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இதுவே பாதி எல்லாம் குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, அந்த தண்ணியவே இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் பக்கம் அப்படியே நீங்கள் கொதிக்க விடணும். இப்போ தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு வேணும் லிக்விடாக வேணும் அப்படின்னா உப்பு ஒரு கரண்டி அளவுக்கு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சொல்லலாம். இப்போது நம்ம இதை வதக்கி கொட்ட போகிறோம். கடைசி வதக்கல்னு சொல்லலாம். இதுக்கு நல்லெண்ணெய் 1 ஸ்பூனும், அப்புறம் பிரிஞ்சி இலை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சின்ன சீரகம், இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி அது கூட சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 பல் பக்கம் நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். அல்லது அப்படியே போடுறதா இருந்தால் 5 பல் போட்டிங்கன்னா கூட போதும். இது எண்ணெயில் நல்லா முருக விடணும். ஓகே, கருவேப்பிலை கொஞ்சம் வாசத்துக்கு தேவைங்கிறதுனால அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா முருகணும் இது, அப்போ தான் வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை அதிகமாக போட்டோன்னா அதோட மணம்தான் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த பிரிஞ்சி இலை, சோம்பு, சின்ன வெங்காயம் வாசம் வேணும் அப்படின்னா கருவேப்பிலை கொஞ்சம் அளவில் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உப்பு போட்டு கொதிக்க வச்சதுனால அந்த ஸ்பைசஸ் ப்ளஸ் அந்த உப்பு எல்லாமே சேர்ந்து கொதிச்சு வந்தது ரொம்ப நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம வெங்காயம் வதக்கணும்லே அதையும் கொட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எலும்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எது நீங்கள் போடுறீங்களோ அது நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் வாசனைக்கு தான். ஓகே, இப்போ இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல தீராத வலி எல்லாமே குணமாகும். வயசானவங்களுக்குலாம் அடிக்கடி மூட்டு வலி வரும், தோள்பட்டை வலி வரும். இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்வாங்க, அவங்களுக்கு முதுகு தண்டு வலிக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் செஞ்சு வாரத்துக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது.
ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வகையான மருந்து குழம்பு மாதிரி தான் இதுவும். சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.